வணக்கம். நேத்திக்கு பிரதமர் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு. அரசு தரப்புல நேத்திக்கு ஒரு விளம்பரம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த விளம்பரத்த பார்த்தா தான் ரொம்ப கடுப்பா வருது. உண்மைய தெரிஞ்ச எல்லாருக்குமே அந்த விளம்பரத்த பார்த்தா கண்டிப்பா கடுப்பு தான் வரும். அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்திய குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்ட பிரதமர் வராரு. தூத்துக்குடி எம்பி ஆகிய கனிமொழி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இதை பற்றி வலியுறுத்தி பேசி இதை நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமையை பெற்று தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம். ஏதோ இது இப்போ வரதுக்கு காரணமே முழுக்க முழுக்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராபகேண்டா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, இப்போ வர வேண்டிய இந்த லான்ச் பேடு, இந்த லான்ச் ஸ்டேஷன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். அதுதான் உண்மை. அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு, அந்த வரலாறு அப்படியே மறைச்சிட்டு, எப்படி இவங்களால இவ்வளோ பெரிய பொய்யை சொல்ல முடியாது அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஒரே பொய்யை 1000 வாட்டி 10,000 வாட்டி அதையே சொன்னான்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்புறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நடந்த உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இஸ்ரோ அமைப்போடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு மற்ற விஷயத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விக்ரம் சாராபாய் அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் தான் முதல்ல இந்த அமைப்பு, இஸ்ரோ அமைப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதே அவர் தான். இன்றைக்கி அவர் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இஸ்ரோ இருந்திருக்காரு. இப்போ முக்கியமாக நிறைய விஷயங்கள் இது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது எப்போவுமே ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச் பேடு ஈக்வெட்டாருக்கு பக்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபியூவல் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அண்ட் ஈக்வெட்டார் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன். அது ஒரு பூமியே நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் டிவைட் பண்ணுற ஒரு இமேஜினரி லைன். அப்படிப்பட்ட அந்த இமேஜினரி லைன் இந்தியாவில் சதர்ன் பார்ட் பக்கத்தில் தான் வருது. அதனால தான் இந்த ராக்கெட் லான்ச் பேட்ஸ் எல்லாமே தெற்கு பகுதியில் இஸ்ரோ அமைக்குது. அது மட்டும் காரணம் இல்லை, இந்த அர்த்தோட ரொட்டேஷன், அர்த்து சுற்றுது இல்லையா, தன்னோட ஆக்சஸில் சுற்றுது இல்லையா, அந்த அர்த்தோட ரொட்டேஷன் எப்போவுமே வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் இருக்கும். அந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுற அந்த அர்த்தோடைய ரொட்டேஷனை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தெற்கு பகுதியை எப்போவுமே இந்த ராக்கெட் லான்ச் பேட்ஸுக்கெலாம் சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணுறதுனால இந்த ரொட்டேஷன் உடைய அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபியூவல் கன்சம்ஷன் அதே மாதிரி கம்மியாகும். நம்ம ஃபியூவல் இதோடு சேர்ந்து சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம அனுப்புகிற காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லை, கோஸ்டல் லைன்ஸ் ஒட்டி தான் இந்த லான்ச் பேட்லாம் அமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக லான்ச் ஒன்று ஆரம்பித்த எல்லாத்தையுமே கீழேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும், லான்ச் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்க கண்காணிச்சிட்டே வருவாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த ராக்கெட் லான்ச் நினைச்சபடி சரியாக போகலை அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற கண்ட்ரோல் சென்டர்லேருந்து அவங்களால டிஸ்ட்ரக்ட் கமாண்ட் வச்சு அந்த ராக்கெட்டையே அவங்க டிஸ்இன்டகிரேட் செய்ய முடியும். அவங்க வெடிக்க வைக்க செய்ய முடியும். அப்படி வெடித்து செதற அந்த பார்ட்ஸ், ராக்கெட்டுடைய பார்ட்ஸ் கடலுக்குள்ளே போய் விழுறது தான் எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும். ஏன்னா லேண்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா மக்களுக்கு சேதம் விளைவிக்கும், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிக்கு சேதம் விளைவிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கோஸ்டல் லைனில் தான் இது இந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேஷன், அர்த்தோடைய ரொட்டேஷனை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டையே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்லேயும் கடல் இருக்குது. ஆனால் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். இந்தியாவில் 2 லான்ச் பேட் இருக்குது. ஒன்று விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு திருவனந்தபுரத்தில் இருக்குது, கேரளாவில். இன்னொன்று சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திராவில் இருக்குது. இதை தவிர இன்னொரு லான்ச் பேடும் இருக்குது. அதாவது ஒரிசாவில் இன்னொரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்பேஸ் சென்டர் முழுக்க மிலிட்ரி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. மிலிட்ரியோடைய டெஸ்டிங், மிசைல் லான்ச் டெஸ்டிங், அப்புறம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் சின்ன சின்ன காம்பனன்ஸ் டெஸ்டிங்,
இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து பயன்படுது. ஸோ ஆக முதல்ல 2 லான்ச் பேட் சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயங்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த ஸ்ரீஹரிகோட்டா லான்ச் பேட்லேருந்து தான் முக்கால்வாசி ஒரு 75-80% ஆஃப் தி லான்ச்சஸ்லாம் வந்து நடக்கும். இப்போ இந்த குலசேகரப்பட்டினத்தில் வரக்கூடிய இந்த லான்ச் பேட் வந்து குறிப்பாக வந்து சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு குறிப்பாக இதை வந்து ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க குலசேகரப்பட்டினத்தை அப்படிங்கிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதாவது ஸ்ரீஹரிகோட்டாலேயே அவங்க வந்து அதை பண்ணியிருக்கலாமே, ஏன் குலசேகரப்பட்டினத்துக்கு அதை வந்து அங்கேருந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ரீஹரிகோட்டாங்கிறது ஒரு சின்ன ஒரு தீவு. ஆனால் அந்த தீவு வந்து ரொம்ப முற்றிலும் வந்து கோஸ்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கோஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த குலசேகரப்பட்டினம் வந்து முற்றிலும் வந்து கோஸ்டல் லைனுக்கு பக்கத்துலேயே வருது. ரெண்டாவது, இது வந்து இங்கேருந்து இதிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நீங்கள் லான்ச் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேட்டலைட்ஸுக்கு ஆகிற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய சேட்டலைட்ஸுக்கு நிறைய காஸ்ட் ஆகுது. ஆனால் சின்ன சின்ன சேட்டலைட்ஸுக்கான காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய நீங்கள் சேட்டலைட்ஸ் ஆகட்டும், ராக்கெட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் தான் லான்ச் ஆகும். முதல்ல இந்த சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் லான்ச் ஆகிற அந்த ராக்கெட்ஸ் வந்து அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு சவுத்தில் வந்து ஒரு டீடூர் அடிக்கும். எதுக்காக அந்த சவுத்தில் ஒரு டீடூர் அடிக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, கீழே வந்து ஸ்ரீலங்காவோடைய ஏர் ஸ்பேஸில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு ராக்கெட் லான்ச் கூட நம்ம சும்மா இஷ்டத்துக்கு வந்து நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணிட முடியாது. அவங்களுடைய சாவரின் நேஷன் அது, அவங்க இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அது. அந்த கண்ட்ரியோடைய ஏர் ஸ்பேஸை வந்து நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாமல் இன்க்ளூட் பண்ணவே கூடாது ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் லா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பெரிய டீடூர்லாம் அடிச்சுட்டு நம்ம சதர்ன் போல் ஒட்டி போகிற அந்த ராக்கெட்டுக்கான செலவு வந்து ரொம்ப அதிகமாகுது. செலவு மட்டும் இல்லை, ஃபியூவல் கன்சம்ஷனும் நம்ம நிறைய ஆகுது. அதுக்கான பேலோடு அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் உள்ளுக்குள்ளே வைக்கணும் ராக்கெட்டுக்குள்ளே எப்போவுமே. அந்த பேலோடையும் நம்ம அதிகமான சைஸில் வைக்க வேண்டியிருக்கு எப்போவுமே. இப்போ அதெல்லாம் வந்து இந்த குலசேகரப்பட்டினம்ங்கிற இந்த ஏவுதளம் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணுது. அதாவது இங்கேருந்து லான்ச் பண்ணுற ராக்கெட்ஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து சதர்ன் சைடில் ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட முடியும். அந்த ஸ்ரீலங்காவுடைய அந்த ஏர் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், நீங்கள் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, பேலோடு ரொம்ப எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வைக்கலாம், ஃபியூவல் கன்சம்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து மகேந்திரகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ராக்கெட் லிக்விட் ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. இஸ்ரோவுடைய லிக்விட் ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸில் தான் வந்து அவங்க அந்த இன்ஜினுக்கு தேவையான முக்கியமான ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸு, காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து தயார் செய்கிறாங்க. அங்கிருந்து தான் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரோவுக்கு வந்து இந்த லான்ச் சைட்டுக்கு வந்து அவங்க வந்து அசம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மகேந்திரகிரிங்கிற அந்த சைட் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவை கம்பேர் பண்ணும்போது 80 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது, குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அந்த டிஸ்டன்ஸு காம்பரன்ஸை வரவழைக்கிற டிஸ்டன்ஸு, அந்த செலவுலாமும் கம்மி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த காம்பரன்ஸ்லாம் ஈஸியாக வரவழைக்க முடியும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் குலசேகரப்பட்டினம் ஒரு ஐடியல் இடமா, இன்னொரு ஐடியல் இடமா வந்து இஸ்ரோவுக்கு இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு இடத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்த தேர்வு செஞ்சு விக்ரம் சாராபாய் அன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்கிட்ட இஸ்ரோவுடைய முதல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷனை வந்து அமைக்க வந்து கவர்மெண்ட்டோடு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அன்றைக்கி திமுக தான் ஆட்சி. இது 1970களில் நடந்தது. இப்போ நான் நடந்த உண்மைக்கு வரேன். மதியழகன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் தான் வந்து டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருந்திருக்காரு. இதை பற்றி அவர் தான் வந்து இவரை வந்து சந்திக்கிறதா இருந்தது. அவர் வந்து நிதித்துறை, வருவாய்த்துறைக்கான அமைச்சர். விக்ரம் சாராபாய் வந்து அவர்கிட்ட தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே விக்ரம் சாராபாயை வந்து காக்க வச்சுருக்காங்க. மீட்டே பண்ணல, அவர் மீட்டிங்க்கு வரவும் இல்லை. 2 மணி நேரத்துக்கு கழித்து அவர் வந்து தள்ளாடிக்கிட்டு ஒரு மோசமான ஒரு நிலையில் வந்து மீட்டிங்க்கு வராரு. கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவங்கள வந்து தூக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். தூக்கிட்டு வந்து சேரில் அப்படியே வந்து கைத்தாங்கல உட்காந்து வைக்கிறாங்க. ஏன்னா அவரால் நிற்க கூட முடியல, அவர் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து உட்காந்து வைக்கிறாங்க. ஃபுல்லாக மது போதையில் மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காரு. விக்ரம் சாராபாய் சொன்ன எதுவுமே அவருக்கு வந்து புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த நிலையில் அவர் வந்து இருந்திருக்க மாட்டார்.
தவிர அவர் சைட்லேருந்து ஒரு நிறைவேற்றவே முடியாத அளவுக்கு டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. விக்ரம் சாராபாய் அப்பயே வந்து யோசிச்சுட்டாரு, இது மாதிரி ராக்கெட் இஸ்ரோவுடைய முதல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான இடம் வந்து தமிழ்நாடு இல்லை அப்படின்ட்டு. விக்ரம் சாராபாய் அப்படி நினைக்கவும் பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரா கிட்டேருந்து அவருக்கு ஒரு அருமையான ப்ரப்போசல் வருது. 26,000 ஏக்கரில் ஒரு தீவு மாதிரி ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற ஒரு தீவில் வந்து நீங்கள் வந்து இஸ்ரோவுடைய முதல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷனை வந்து நீங்கள் அமைச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை வந்து அவங்க வந்து விக்ரம் சாராபாய் இஸ்ரோவுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த ஒரு அருமையான ஒரு ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எந்த காரணமும் கிடையாது. இம்மீடியட்டாக விக்ரம் சாராபாயும் இஸ்ரோவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பெருமை இன்றைக்கி ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போயிருக்கு. இதுதான் நடந்த வரலாறு, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை வந்து நான் சொல்லலை, நம்பி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவுடைய ஒரு முதன்மையான ஒரு சயின்டிஸ்ட்களில் அவரும் ஒருத்தர். விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான் அவங்க கூடிய பயணித்த ஒரு சயின்டிஸ்ட்டு. அவருடைய புக்கு ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து இதை வந்து அப்படியே எழுதியிருக்காரு. நேரம் கிடைச்சா நீங்களும் அதை வந்து படித்து பாருங்கள். அந்த புக்கில் தெளிவாக இதை பற்றி எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு முதல்ல வர வேண்டிய இந்த ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் வந்து அன்றைக்கி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய மோசமான நடத்தை, அவங்க வச்ச டிமாண்ட்ஸு காரணமாக தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இந்த உண்மை எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிட்டு ஏதோ தான் வந்து இந்த திட்டத்துக்கு காரணமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த டிஎம்கே கவர்மெண்ட் செய்யுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடத்த வந்து இந்தியாவில் வந்து தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் உலக அளவில் வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் மிஷன்ஸுடைய வெற்றியின் காரணமாக வந்து உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த பெருமை வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இடத்துக்கு கிடச்சிருக்க வேண்டிய அந்த பெருமை இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இன்றைக்கி வந்து ஆந்திராவில் இருக்குது. அப்புறம் இன்னொன்றும், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எப்போவுமே வரும்போது கூடவே நிறைய இணை திட்டங்களும் கூடவே வரும். இந்த ராக்கெட் லான்ச் ஸ்டேஷனையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கு காம்பனன்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சென்சிங் எக்யூப்மெண்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, அதுவும் இந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் வேறு இண்டஸ்ட்ரியை சார்ந்த நிறைய காம்ப்ளெக்ஸு எல்லாமே வந்து அந்த இடத்த சுற்றி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசுக்கு வருவாய்க்கான வாய்ப்பு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு. அவங்க வந்து அந்த ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து தென் தமிழகம் வந்து ஒரு செழிப்பான ஒரு இடமா வந்து இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி இது வந்து அன்றைக்கே வந்துருந்ததுன்னா சரி, இதை விடுங்க. ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்கீங்களே, இப்போது அதையாவது உருப்படியாக பண்ணிங்களா? அந்த ராக்கெட்டில் வந்து சைனீஸ் ஃப்ளாகை போட்டு வச்சுருக்கீங்க இந்தியா ஃப்ளாக்கு பதில். அடிப்படையில் சைனீஸ் கொடியும் இந்திய கொடிக்கும் உள்ள வித்தியாசமே உங்கள் மந்திரிக்கு தெரியல. நீங்கள் வந்து வெளியில் என்ன சொல்கிறீங்க, இந்தியா சைனாவை வந்து ஒரு எதிரி நாடாக அறிவிச்சிருச்சா அப்படின்னு கூலாக கேட்குறீங்க. நீங்களாம் ஒரு எம்பி தானே, நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து நிறைய விவாதத்தை பார்த்துருப்பீங்களே. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி, அங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் நம்ம சைனீஸ் ஃபோர்ஸஸோடு எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க, சைனா வந்து இந்தியாவை வந்து பார்டர் விஷயத்தில் வந்து எப்படி நடத்துது, அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. ஆனால் இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி முட்டாள்தனமாக சைனாவை வந்து இந்தியா வந்து ஒரு எதிரி நாடாக அறிவிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. பதிவோட இறுதியாக எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரோ அமைப்பில் எக்கச்சக்க தமிழ் சயின்டிஸ்ட்டு, எக்ஸ்பர்ட்ஸு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த திட்டத்துக்கான மிஷன் டைரக்டராக, ப்ராஜெக்ட் டைரக்டராக எல்லாம் இருந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்து பெருமையை சேர்த்துட்ருக்காங்க. தமிழ்னு பேசிக்கிற நீங்கள் இப்படி பண்ணுறதுனால நீங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க, இஸ்ரோவில் வேலை செய்கிற தமிழர்களை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் இஸ்ரோவையே நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. பார்க்க போனால் நீங்கள் இந்த விஷயத்துக்காக இஸ்ரோக்கிட்ட நீங்கள் மன்னிப்பும் கேட்டுக்கணும். நீங்களும் தானே 10 வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. இந்த திட்டத்தை வந்து நீங்கள் ஏன் கொண்டு வரல? இப்போ தட்டிக்கிறீங்க, நீங்கள் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்கல்ல. அப்போ என்ன பண்ணீங்க? இந்த திட்டத்துக்கான முழு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான், நீங்கள் இல்லை. மக்கள் ஏற்கனவே நிறைய ஏமாந்து தான் போயிருக்காங்க. நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள வந்து தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. வேணால் நீங்கள் ஒன்று பண்ணலாம், இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டுக்கு எல்லாம் உங்கள் பேர் தானே வச்சுக்கிறீங்க. நாளைக்கு இந்த ராக்கெட் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு வேணால் பேர் வச்சுக்கோங்க.